மாறாழகே தாய்மரி குறையா அன்பே நீ முழுமதி. திரு அவை புனித ஆண்ட்ரூ பொபோலா என்பவரை நினைவு கூர்ந்து சிறப்பிக்கின்றது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 24 முதல் 25 இவ்வாறு சொல்கின்றது: என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார் என்று. புனித ஆண்ட்ரூ பொபோலாவின் வாழ்க்கை வரலாற்றினை திருமதி ரெக்ஸ்லின் செல்வன் அவர்கள் வாசிக்க கேட்போம். இன்று நாம் நினைவு கூறும் ஆண்ட்ரூ பொபோலா 1592 ஆண்டே ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார். ஆண்ட்ரூ பொபோலாவுக்கு சிறு வயது முதலே துறவியாக போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. எனவே இவர் 1611 ஆண்டு இயேசு சபையில் சேர்ந்து அடுத்த 11 ஆண்டுகளில் மிக கடுமையாக படித்து 1622 ஆண்டு இயேசு சபை துறவியானார். ஆண்ட்ரூ பொபோலா துறவியான தொடக்கத்தில் லித்துவானியா என்ற இடத்தில் போதிக்க தொடங்கினார். ஆண்டவர் இயேசு எப்படி ஊர்கள் தோறும் சென்று போதித்து வந்தாரோ அதுபோன்று இவரும் ஒவ்வொரு ஊராக சென்று இறைவனின் வார்த்தையை எடுத்துரைத்து வந்தார். பலரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். அது மட்டுமல்லாமல் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்களை கத்தோலிக்க திருச்சபையோடும் திருத்தந்தை அவர்களோடும் தோழமை கொள்ளச் செய்தார். இதனால் பலருக்கும் ஆண்ட்ரூ பொபோலா மீதான நன்மதிப்பு உண்டானது. இப்படி நாட்கள் போய்கொண்டிருக்க ஆண்ட்ரூ பொபோலாவை பிடிக்காத ஒரு சிலர் அவரை தந்திரத்தால் பலமுறை வீழ்த்த நினைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய தந்திரம் ஆண்ட்ரூ பொபோலாவிடத்தில் பலிக்கவில்லை. அவர் தொடர்ந்து ஆண்டவரின் வார்த்தையை மிக வல்லமையோடு எடுத்துரைத்துக் கொண்டே வந்தார். இதற்கிடையில் ஆண்ட்ரூ பொபோலாவின் எதிரிகள் அவரை அரசனிடம் அவர் இயேசுவை குறித்த நற்செய்தியை அறிவித்து பலரை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றுகிறார் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இதனால் சினம் கொண்ட அரசன் ஆண்ட்ரூ பொபோலாவை பிடித்து உயிரோடு எரித்துக் கொன்றான். இவ்வாறு ஆண்ட்ரூ பொபோலா 1657 ஆண்டு மே மாதம் 21 நாள் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய இன்னுயிரை தந்து மறைசாட்சியானார். இவருக்கு 1938 ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. புனித ஆண்ட்ரூ பொபோலாவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை தொடர்ந்து கேட்போம். தூய ஆண்ட்ரூ பொபோலாவினுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமே கிறிஸ்துவின் மீது நாம் கொண்ட விசுவாசத்திற்காக எதையும் ஏன் நம்முடைய உயிரையும் இழக்க துணிவதுதான். எதிரிகள் ஆண்ட்ரூ பொபோலாவை எவ்வளவுதான் துன்புறுத்தினாலும் அவர் கிறிஸ்துவின் மீது இருந்த விசுவாசத்தில் இருந்து சிறிது கூட பின்வாங்கவில்லை. தூய ஆண்ட்ரூ பொபோலாவை போன்று கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திற்காக எதையும் இழக்க தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்கள்